அவருடைய பிரசன்னத்தில் போய் நீங்கள் உட்கார்ந்துட்டு நீங்கள் இந்த பூமிக்குள்ள அன்றாட காரியத்துக்குள்ள நீங்கள் வருவீங்கன்னா அவ்வளோதான். இந்த உலகத்துக்கே நம்பிக்கை நீங்கள் தான். கடவுள் உங்களை அழைச்சது இந்த ஃபேஸ் டு ஃபேஸ் கம்யூனிகேஷன்ஸ். அவருடைய முகம் பார்க்க உங்களை அழைத்திருக்கிறார். அவருடைய முகத்தை நீங்க பார்ப்பீங்கன்னா எழுதி வச்சுக்கோங்க, உங்க முகத்தை பார்க்க ஒரு பெரிய கூட்டம் தேடி வரும். உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் மந்திரிகளும் புறப்பட்டு வருவார். ஆமென். ரொம்ப சிம்பிளுங்க வாழ்க்கை. தேவனுடைய பிரசன்னத்தையும் முகத்தையும் தேடுறவன் ஒருத்தன் இருப்பான்னா அவனை தேடி எல்லாமே வரும்ன்றதா ரகசியம். வேற எதுவுமே கிடையாது. There is no other secrets. There is no other secret. உங்களோட கொஞ்ச நேரம் இருந்தா நல்லா இருக்கும், நீங்க பேசினா நல்லா இருக்கும், ஒன்றும் இல்லை அவரை பார்த்துட்டு போனாலே நல்லா இருக்கும்னு மக்கள் உங்களை தேடி வருவார்கள். ஆமென். ஜாதிகள் உங்களை தேடி வருவார்கள். நம்ம முகத்தை எல்லாரும் பார்க்கணும்னா நம்ம ஒருத்தர் முகத்தை நம்ம பார்க்கணும். ஆமென். அந்த பழக்கம் இருக்கணும். அந்த ஒரு ப்ரையாரிட்டிஸ் வாழ்க்கையில் இருக்கணும். அவர் முகத்தை நீங்கள் கொஞ்சம் நேரம் பாருங்க, அவர் சமூகத்தை கொஞ்சம் நேரம் நாடுங்க. அவருடைய பிரசன்னத்தில் போய் நீங்கள் உட்கார்ந்துட்டு நீங்கள் இந்த பூமிக்குள்ள அன்றாட காரியத்துக்குள்ள நீங்கள் வருவீங்கன்னா அவ்வளோதான். இந்த உலகத்துக்கே நம்பிக்கை நீங்கள் தான். இந்த உலகத்துக்கே பதில் நீங்கள் தான். இந்த உலகத்துக்கே தீர்வு நீங்கள் தான். ராஜாவின் முக தரிசனத்தில் என்ன உண்டு? ஜீவன் உண்டு. ஆமென், ஆமென், ஆமென். நான் சொல்றேன், ராஜாதி ராஜாவின் முக தரிசனத்தில் சந்திக்கிற உங்க வாழ்க்கையில ஜீவன் உண்டு.